ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோன்னா பேசிக்காக ஒரு சிம்பிளான 4 டேபிளை லோட் பண்ணோம். அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டேபிள், 3 வந்து மாஸ்டர் டேபிள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லோட் பண்ண டேபிள்ஸில் நம்ம எதனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், எதனா எடிட் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து விஷுவல்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் லோட் பண்ணியிருந்த 4 டேபிள் வந்து இங்கே டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. இது வந்து ஸ்டார் ஸ்கீமாவில் இருக்குது. இப்போது நான் டேட்டா லோட் எடிட்டர் போகிறேன். இந்த டேட்டா லோட் எடிட்டரில் நம்ம எதனா எடிட் பண்ண முடியுமா, சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டேட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த இன்வாய்ஸ் டேட்டுன்ற ஃபீல்டை வச்சு நம்மளால் அந்த டேட்டுக்கான இயர், மந்த், அது போல் எல்லா வீக்கு என்ன வேணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இயர் ஆஃப் இன்வாய்ஸ் டேட் கொடுத்துட்டு ஆஸ் இயர்னு கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டுக்கான இயர், அந்த டேட்டில் என்ன இயர் இருக்கோ அது வந்து ஒரு தனி இயர்ன்ற ஃபீல்டில் லிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இயர் வைஸ் சேல்ஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும். சேம் அதே போல் வந்து நான் மந்த் ஆஃப் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் டேட் கொடுத்துட்டு ஆஸ் அ மந்த்துன்னு கொடுத்தேன்னா அந்த டேட்டில் என்ன மந்த், இப்போ 7 இருக்குன்னா அது வந்து என்ன ஜூலை அப்படின்றது வந்து அங்கே வந்து மந்த் ஃபீல்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது ஒரு டேட் ஃபீல்டை வச்சு நம்மளால் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதே போல் நம்ம வந்து டே, வீக் நம்பர்ஸ் அதெல்லாம் கூட க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் சும்மா பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும் இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு. நம்ம இதை வந்து நம்ம சப்போஸ் சேல்ஸ் இல்லாத டேக்கெலாம் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா மாஸ்டர் கேலண்டர் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஏன்னு டைப் பண்ணாலே டே அதெல்லாம் காட்டுது. இதெல்லாமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்வாய்ஸ் டேட்டை வச்சு டே ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டே கண்டுபிடிக்கலாம். சேம் வீக் வச்சு வீக் நம்பர் என்ன, வீக் டே என்ன அதெல்லாமும் நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இது வந்து சிம்பிளாக எப்படி ஒரு டேட்டை வச்சு நான் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபீல்டாகவே ஆட் பண்ணி சொல்லிவிட்டேன். இதே போல் நம்ம வந்து மாஸ்டர் கேலண்டர் க்ரியேட் பண்ணோன்னா எந்த டேட்டும் மிஸ் ஆகாமல் இப்போ சேல்ஸ் நடக்குதோ நடக்கலையோ, பர்ச்சேஸ் நடக்குதோ நடக்கலையோ, நம்ம வந்து எல்லா டேட்டுமே கவர் பண்ணி ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுவோம் ஃபீல்டை. இந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் இன்பிட்வீனில் எல்லா டேமும் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகணும். பிகாஸ் சம்டைம் நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது இஷ்யூ வரும். டேவை செலக்ட் பண்ணும்போது அந்த டே மிஸ்ஸிங்காக இருக்கும். அந்த மாதிரி இதுவெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம மாஸ்டர் கேலண்டர்னு ஒன்று பண்ணுவோம். அதுதான் இந்த செக்ஷன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணணுன்றது வந்து நான் சொல்லித்தரேன். இப்போது வேறு எதனா இந்த லோட் பண்ணியிருக்க டேபிளில் வேறு எதனா சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேனில் வந்து 2 ஃபீல்டு தான் இருக்குது. ஒன்று கோடு, ஒன்று வந்து நேம். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை மேப் போட்டு டைரெக்டாகவே கோடை வச்சு லிங்க் பண்ணி சேல்ஸ் டேபிள்குள்ளேயே கொண்டு போயிடலாம் சேல்ஸ்மேன் நேமு. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ்மேன்ற டேபிள் வந்து சேல்ஸ் டேபிளுக்கு முன்னாடி வந்து லோட் ஆகிருக்கணும். ஏன்னா அது வந்து மேப்பிங் லோட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அப்ளை மேப் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சேல்ஸ் டேபிளுக்கு முன்னாடி நான் அந்த சேல்ஸ்மேன் டேபிளை கொண்டு போயிட்டு அந்த சேல்ஸ்மேனை லோட் பண்ணியிருக்கேன்ல அங்கே வந்து முன்னாடி மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லோடுக்கு முன்னாடி நான் வந்து மேப்பிங் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சேல்ஸ் டேபிளில் வந்துட்டு சேல்ஸ்மேன் கீழே வந்து நான் வந்து சேல்ஸ்மேன் நேமை கொண்டு வர போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து அப்ளை மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த அப்ளை மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த எந்த டேபிள்லேருந்து நம்ம ஃபீல்டை கொண்டு வர போகிறோமோ அந்த டேபிளோட நேமை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சின்டாக்ஸில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கமா எந்த ஃபீல்டு வந்து இந்த டேபிளுக்கும் அந்த டேபிள் ஃபஸ்ட் ஃபீல்டு கூட லிங்க் ஆக போகுது அப்படின்றதுக்கு வந்து அந்த ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை, இந்த கோடுக்கு வந்து அங்கே நேமே இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டில் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணுன்றதை வந்து தேர்ட் செக்ஷனை நான் கம்மா போட்டு இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து நான் நோ சேல்ஸ்மேன் அப்படின்னு கொடுக்குறேன். இன்கேஸ் எதுவுமே இல்லைனா இங்கே வந்து இந்த ஃபீல்டு சேல்ஸ்மேன் நேம்னு நான் கொடுக்க போகிற ஃபீல்டில் வந்து நோ சேல்ஸ்மேன் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதுக்கு வந்து நான் சேல்ஸ்மேன் கோடுன்னு ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டு நான் ஆட் பண்ணுறது வந்து சேல்ஸ்மேன் நேமை தான் டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ நான் சேல்ஸ்மேன் நேம் அப்படின்னு வந்து நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன்.
இன்னொரு கண்டிஷன் என்னென்னா அப்ளை மேப் வந்து 2 ஃபீல்டு இருக்கிற டேபிளை மர்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம மர்ஜ் பண்ணணும் ஒரு டேபிளில் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சரில் லோட் பண்ணணும், இல்லைனா ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நான் லோட் பண்ணிட்டேன். இப்போது வந்து இந்த மாடல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து சேல்ஸ்மேன்ன்ற ஒரு டேபிளே மிஸ் ஆகிடுச்சு. பட் அது வந்து இந்த சேல்ஸ் டேபிள் கூட அந்த சேல்ஸ்மேன் கோடுக்கு ரிலவெண்ட்டான சேல்ஸ்மேன் நேம் வந்து அந்த சேல்ஸ் டேபிள்லேயே வந்து ஒரு ஃபீல்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ அன்வான்டாக ஒரு டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரே டேபிளில் வந்து நம்ம அந்த சேல்ஸ்மேன் நேமை வந்து கொண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து அப்ளை மேப்போட யூசேஜ். நம்ம இந்த வீடியோவில் அப்ளை மேப் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக இயர் ஃபங்க்ஷன் மந்த் ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.